என் பேர் சுபேதார் மேஜர் அசோக்குமார். நான் இராணுவத்தில் மருத்துவப்படை பிரிவில் ஏறத்தாழ 33 ஆண்டுகள் பணியாற்றி கிளேசியர் பனிமலை, சைனா பார்டரு, இது பாகிஸ்தானில் சாம்பா செக்டரு, நக்ரோட்டா, உதம்பூர், மற்ற இதெல்லாம் நிறையா கட் பண்ணியிருக்கேன். அதாவது இது ஏப்ரல் 22ஆம் தேதி ஒரு 27 பேர் இறந்ததுனால நம்மளுடைய பாரத பிரதமருடைய ஒரு வலிமையான உறுதியான ஒரு முடிவினால பாகிஸ்தானை மே 7லிருந்து 8, 9, 10 போன்ற 4 நாள்களில் பயங்கரமாக தாக்கி நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சூப்பராக, அதாவது நம்ம நேவி, ஏர்ஃபோர்ஸு, ஆர்மி 3மே சேர்ந்து நல்லா தாக்கியிருக்காங்க. தீவிரவாதிகளுடைய 9 இடங்களை தாக்கியிருக்காங்க. அதாவது பாகிஸ்தானில் 5 இடமும், பிஓகேல 4 இடமும், அதுக்கடுத்து இது அதாவது ராணுவத்தினுடைய தளவாடங்கள் 11. அதாவது 2014க்கு பிறகு இவர் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்த உடனே அதாவது ராணுவத்துக்கு முழு சுதந்திரம், ஒரு உறுதியான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெற்றிக்குரிய காரணத்தை சரியான நேரத்தில் சரியா செய்யணும். அதே மாதிரி இது ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் அதுக்குரிய பயிற்சிக்குரிய இது முறைப்படி எல்லாம் ஒதுக்குறாங்க. அது மிகவும் இது மதுரை கிழக்கு மாவட்டத்திற்கும், நம்ம தமிழக மக்களுக்கும், பாரத மக்களுக்கும், இங்க இருக்க பொதுமக்கள், மாணவர்கள், மற்ற எல்லோருக்குமே நாங்க நன்றி கடமைப்பட்டிருக்கோம். நாங்க இன்னமும் சண்டைக்காக போறதுக்காக தயாரா இருக்க. எங்களுடைய இது உடல்நிலை, பிசிக்கல் ஃபிட்னஸ், மென்டல் ஃபிட்னஸ்லாம் எல்லாமே தயாராக வச்சிருக்கோம். இன்று நாடு முழுவதும் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியையும் நம்மளுடைய இந்திய ராணுவம் முப்படை தளபதிகளையும் வாழ்த்து தெரிவித்து நம்ம எல்லா பொதுமக்கள் சார்பாக தேசிய கொடி, மூவர்ண கொடி ஏந்தி ஊர்வலம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது சம்பந்தமா நம்ம மதுரை கிழக்கு மாவட்டம் சார்பாக நம்ம இன்னைக்கு யாதவா காலேஜ், உமன் காலேஜ் ஆரம்பிச்சு இங்கே ஐயர் பங்களா சிக்னலில் முடிச்சிருக்கோம். இந்த வெற்றி பொதுமக்களுடைய ஆதரவுல நடந்துகிட்டு இருக்கு. இது இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கல, இங்கே மட்டும் நடக்கல, இந்தியாவில் மிகப்பெரிய ஆதரவு நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பாகிஸ்தான் அவங்களுடைய பார்வைக்கு நம்ம ஒற்றுமையா இருக்கிறோம், இங்க எந்த விதமான மத வேறுபாடுகள் இல்லை எல்லாரும் அப்படின்ற ப்ரூஃப் பண்றதுக்காக நம்ம இந்த இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இந்த பாரதிய ஜனதா கட்சி சார்பான மட்டும் கிடையாது, எல்லா பொதுமக்கள் சார்பாக தான் இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இது விஷயமா தான் இன்னைக்கு எல்லா பகுதியும் நடந்துட்டு இருக்கு. மக்கள் எழுச்சியோட இந்த பேரணியில கலந்துக்கிறாங்க. பிரதமரோட ஆட்சி, அவருடைய நடவடிக்கைகள் எப்படி பாக்குறீங்க? அதுதான் எல்லாத்துக்குமே தெரியுது, உலகம் பூரா தெரியுது. உலகளவில் இன்னைக்கு அவர் தான் அவருடைய நடவடிக்கை ரொம்ப சூப்பரா இருந்திருக்கு. அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு பாரதத்தை உலகின் குருவா உருவாக்குறதுக்கு அவங்க எல்லா பக்கமும் உருவாக்கியிருக்காங்க. இன்னைக்கு பாகிஸ்தான் ஒரு சின்ன தவறு செஞ்சனால இன்னைக்கு உலகம் பூரா உத்துணக்கூடிய அளவுக்கு பாகிஸ்தானோட நிலைமை இதாயிருச்சு. அதனால நமக்கு பாரத பிரதமரோட இதுதான் இன்னைக்கு அவருடைய கை ஓங்கணும், அவருக்கெல்லாம் வலு சேர்ப்போம். நம்மளால பாகிஸ்தான்ல போய் நின்று போராட முடியாது. அது அவருடைய இதுக்காக நம்ம இங்க நம்ம நாட்டில் நம்ம மண்ணில் நம்ம நடந்து வர்றோம், ஒரு பேரணியா போறோம். முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜ் கூட போர்ல வீரர்கள் சண்டை போட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய வகையில பேசினாரு. பல்வேறு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. அது அவரோட கருத்து என்னன்னு தெரியாது. அவர் போய் பார்த்திருக்க மாட்டாரு. அங்க போராட்டம் சண்டை போட்டாங்களா, சண்டை போடலையா, சண்டை போடுறது நோக்கம் இல்ல. நமக்கு என்ன, சண்டை போட்டாலும் என்ன ஆக போகுது? நமக்கு நம்ம நிம்மதியா வாழணும், மக்கள் எந்த விதமான பிரச்சனை இல்லாம சுமமா வாழணும் அப்படின்றத நம்ம ஏற்பாடு பண்றோம். சண்டை போடுறது இது ஒரு கொள்கை கிடையாது. சமாதானமா இருப்போம் கூட நிரந்தரமா நமக்கு தீர்வு வரணும். நமக்கு அதுதான் அவருடைய கொள்கை என்னன்னு தெரியல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.